கர்த்தர் புகழ்ச்சி உண்டாகும். 223 ஞான பாட்டின் முதல் 3 வரிகளை பாடுவோம். ஞான பாட்டு 223 முதல் 3 வரிகள். அதிகாரி இயேசு வந்து கதவண்டை நின்று என்கிற பாடலை பாடுவோம். உங்களோடு வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 12 வரை. லேவியர் ஆகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 12 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்கப்படுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களிடையே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உணாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்பதே. நாம் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இறுதியில் நிலைத்திருக்க செய்வாராக. நாம் அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை பரிசுத்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வாருங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து முந்தைய காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து விழித்திருந்தார். பரத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரின் மரித்தோரின் நியாயம் ஏற்படும் வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்திலே இறுதி பரிந்து நிலைத்திருக்க ஆண்டவர் நம் அனைவருக்கும் துணை செய்வாராக.
இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை சபையார் வந்து பெற்று சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தேற்றரவாளனாகிய தூய ஆவியாரிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்த அன்பு திருச்சபை மக்களே, ஒவ்வொரு மாதத்தையும் நாம் வாக்குத்தத்த வசனத்தோடு தியானிப்பதைப் போல இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் நாம் வாசித்த லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்ன ஒரு நம்பிக்கையான ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பேன். அன்பார்ந்த அன்பு திருச்சபை மக்களே, இந்த 11 மாத வாழ்க்கையை நீங்கள் இந்த ஆலயத்திலிருந்து திரும்பி பாருங்கள். அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தர் நல்லவராய், நன்மை செய்தவராய், நம்முடைய வாழ்வில் நம்மோடு கூட இருந்து எல்லா நிலையிலும் நம்மை வழி நடத்தின கர்த்தராய் அவர் இருந்திருக்கிறார். அப்ப நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்ப இந்த மாதம் இந்த பண்டிகையை காண இருக்கிறனா நாம் விசுவாசத்தோடு செல்லுவோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் உலாவும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நீர் உலாவும் ஆண்டவரே, என் தனிப்பட்ட நிலையில் என்னோடு நீர் உறவாடி உலாவி எனக்குரியதை நீர் கற்றுத்தாரும் என்று நாம் கேட்க கடமைப்பட்டவராக இருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் பலவித கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் அவர்கள் எகிப்தில் அடிமைகளாகவே இருந்தார். இன்றைக்கு உலகத்திற்கு என்று ஒரு நியதி இருக்கிறது. எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, who is the best, who is the best, அவர்தான் இந்த உலகத்தில் எந்த துறையிலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார். நீங்களே உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். படிக்கின்ற இடத்தில், வேலை செய்கிற ஸ்தலத்தில், இன்னும் எந்த இடங்களிலும் யார் ஞானத்தோடு, யார் அறிவோடு, யார் தன் வாழ்க்கையில் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்களை இந்த உலகம் தெரிந்தெடுத்து அவர்களை கௌரவிக்கிறது. ஆனால் ஒன்றுமில்லாத நம்மை கர்த்தர் தன்னுடைய ஜனமாய் அழைத்து நம்மை ஆசீர்வதித்து உங்களையும் என்னையும் அவர் பாதுகாத்திருக்கிறார் என்றால் அது ஒரே காரியம், நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்தெந்த நிலையில் நம்மோடு உலாவுகிறார். ஒரு ராஜா இருக்கிறார். இந்த ராஜாவின் பெயர் நேபுகாத்நேச்சர். இந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. கிட்டத்தட்ட 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து தன் தேசத்தின் கீழ் இருக்கிற அத்தனை குடிகளையும் வணங்க சொல்லுகிறார். அந்த தேசத்தில் ஒரு 3 வாலிபர்கள் இருக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள்.
இந்த 3 பேரையும் ராஜா அவர்கள் தீயில் கொண்டு போய் போடும்படி சொல்லுகிறார். ஆனால் இந்த வார்த்தை அவர்கள் சொல்லும் போது அந்த ராஜாவுக்கு மிக கோபம் வருகிறது. அந்த தீயை பன்மடங்காக உயர்த்துகிறார். அக்கினி சூழ்நிலையை பன்மடங்காக உயர்த்துகிறார். கொண்டு போய் போடுகிற மனிதர்கள் மடிந்து போகிறார்கள். அப்படி மடிந்து போன நிலையில் அந்த நிலவுகிற நிகழ்வை பார்க்கிறார்கள். என்னடா, தீயிற்குள் போட்டவனிடத்தில் சத்தமும் இல்லை, அலறலும் இல்லை, எந்த காரியம் இல்லை, என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார்கள். அந்த 3 பேரோடு இன்னொரு மனிதனும் உலாவுகிறார். கருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் சில நாட்கள் இந்த அக்கினியின் நடுவில் இருக்கிற காலங்கள் வரும். சில நாட்கள் சோதனையை மேற்கொள்ள வேண்டிய காலங்கள் வரும், கண்ணீரின் காலங்கள் வரும். ஆனால் உங்கள் நடுவில் இருக்கிற, உங்களோடு உலாவுகிற கர்த்தரை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த அக்கினி நடுவில் அவர்கள் ஆராதித்த கர்த்தர் அவர்களோடு இருந்து அவற்றை மாற்றியதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய மாதத்தில் முதலாவது அவர் அக்கினி நடுவில் இருந்து உலாவுகிறார். ஆலயம், ஏன் நம்முடைய திருச்சபைகளுக்கு ஆலயம் என்கிற பெயர், மற்ற இடங்களுக்கு கோவில் என்று வைத்திருப்பார்கள். நம்முடைய திருச்சபைக்கு அல்லது இந்த இடத்துக்கு ஆலயம் என்கிற வார்த்தை ஆண்டவர் லயத்து இருக்கும் இடம். ஆண்டவர் தன்னை அர்ப்பணிக்கிற அல்லது மனிதனோடு உறவாடுகிற இடமாக இந்த ஆலயம் இருப்பதால் தான் இன்றைக்கும் இந்த இடத்தில் நாம் எவ்வளவு வேதனையோடு வந்திருந்தாலும் நம்முடைய எண்ணம் அறியாமல் நம் காரியங்களை தேவனிடத்தில் முணுமுணுத்து சொல்லுகிற ஒரு பழக்கம் இன்று நம் எல்லாருக்கும் இருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் துதிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் எதையோ சொல்ல வேண்டும் என்று நாம் எண்ணி வருவதில்லை. ஆனால் ஆலயத்தில் வந்து அமர்ந்த உடனே நீங்க நல்ல கவனித்து பாருங்கள், உங்கள் ஆத்துமா இந்த சிலுவையோடு அதிகமாய் கனெக்ட் ஆகும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ ஸ்தலங்களுக்கு, நாடுகளுக்கு, உலக புகழ்பெற்ற இடங்களுக்கு போயிருந்தாலும் நாம் நாட வேண்டிய, தங்கி இருக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் இருக்கும் என்றால் தேவனுடைய ஆலயம். உலகத்தில் எங்கும் கிடைக்காத ஒரு சமாதான ஆசீர்வாதம் இலவசமாய் உனக்கு கொடுக்கப்படுகிற இடம் தேவ ஆலயம். அக்கினி நடுவில் உலாவுகிற கர்த்தர் ஆலயத்திலும் உலாவுகிறார். நீங்கள் எந்த எண்ணத்தோடு இருக்கிற, என்ன காரியங்களோடு அமர்ந்திருக்கிறார், ஆனால் உங்கள் மத்தியில் உலாவி ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆலயத்தில் இருக்க வேண்டிய பெரிய ஆசீர்வாதம் எது என்றால் ஆண்டவருடைய கண்களும் இறுதியும் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறது. கண்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, அப்ப முதலாவது கர்த்தர் எங்கு இருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை, கஷ்டத்தின் காலங்களில் நம்மோடு உலாவுகிற கர்த்தர் ஆலயத்தின் நடுவிலும் நம்மோடு இருக்கிறார். நிறைவாக அவர் நம் ஆத்துமாவின் நடுவிலும் உலாவுகிறார். ஆத்துமாவின் நடுவிலும் உலாவுகிறார். எப்போதும் நம்முடைய ஜெபங்களில் கடைசியாகவும், எந்த வீடுகளில் ஜெபத்திலும் நாம் கடைசியாய் சொல்லுகிற ஜெபம் 103ஆம் சங்கீதம். இந்த வேத வார்த்தையானது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த சரீரத்திற்கானதல்ல, உங்கள் ஆத்துமாவிற்கானது. இந்த வேத வார்த்தை யாருக்கானது? இந்த ஆத்துமாவுக்கானது. மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன், அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த மண் தான் கடைசி இடம். நீ எவ்வளவு பெரிய மனிதனா இந்த உலகத்தில் எத்தனை நாடுகளை உங்கள் கையில் வைத்திருந்தாலும் ஒரு நாள் மரணம் என்றால் 6 அடி நிலம்தான். ஆனால் இந்த ஜீவ ஆத்துமா கர்த்தர் கொடுத்தபடியால் இந்த ஆத்துமா தேவ சமூகத்தில் போகும்போது ஆண்டவர் கேட்கிற காரியம், இந்த வார்த்தையை நீ எப்படி பயன்படுத்தினார். அதனால பல வேளைகள் தாவீது இந்த ஆத்துமாவோட பேசு, தன் ஆத்துமாவோட அநேகம் பேசுகிறார். சங்கீதம் 42:5 பாருங்கள், மிக அழகாய் அவர் அழகாய் சொல்லுவார். 42:5, என் ஆத்துமாவே
நீ ஏன் கலங்குகிறாய்? படிக்கிறீங்களா? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஒன்று செய், நீ தேவனை நோக்கி காத்து அவர் சமூகத்திலிருந்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நடந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று காத்திருந்து ஜெபிக்க பழகுங்கள். 11 மாதங்கள் நடத்தின ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்கள் வாழ்வில் அவர் பிறக்க வரவிருக்கிறார். உங்கள் நடுவில் உலாவி உங்கள் வாழ்க்கையை சிறப்பிக்க இருக்கிறார். எனவே நன்றியோடு ஆண்டவரே, நீர் வா, என் வாழ்க்கையில் வாரும் ஆண்டவரே. என் தவறுகள் சரி எல்லாவற்றையும் எனக்கு சீர்படுத்தித்தார். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும் என்று கேட்போம். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களை என்னையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை செய்கிறோம். நான் பார்த்திதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர் என்கிற பாடத்தை பாடு. நாம் கடவுளின் வார்த்தையை கேட்டோம். தாங்கள் பாவம் செய்ததற்காக வருந்தி மனமாற்றம் அடைகிற விசுவாசிகளுக்கு கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் செய்த எல்லா பாவங்களையும் தாம் வாக்களித்தபடி மன்னிக்கிறார். அப்படி வருந்தாமலும் மனமாற்றம் அடையாமலும் பாவத்திலும் அவிசுவாசத்திலும் நிலைத்திருப்பவர்களுக்கும் கடவுள் அவருடைய பாவங்களை அறியாமல் அவற்றை அவர்கள் மீது சுமத்துகிறார். இப்போது நீங்கள் கடவுளின் முன்னிலையே உங்களை தாழ்த்தி நீங்கள் பாவம் செய்ததற்காக வருந்தி விசுவாசமுள்ள இதயத்தோடு உங்கள் பாவங்களை மனத்தாழ்வோடு அறிக்கை செய்யுங்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்புள்ள இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவரது பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இப்போது நம்மிடம் வருகிறபடியால் நாம் அவருடைய கிருபையின் மேல் பசிக்காதவர்களாக ஜெபம் செய்வோமாக. நீங்கள் இதை வாங்கி செய்யுங்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மெய்யான திருச்சரீரமாய் இருக்கிறது. நீங்கள் இதை வாங்கி பருகுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மெய்யான திருரத்தமாய் இருக்கிறது.
வாருங்கள் எல்லாம் ஆயத்தமாகும். கர்த்தரானவர் உங்களோடு கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்கச் செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக.